வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. புதுக்காலத்தின் 14ஆம் வாரத்தை கொண்டாட தயாராக்கி கொண்டிருக்கிறோம். இந்த இறைவாக்குரைப்பது, இறைவனுடைய வாக்கை மக்களுக்கு சொல்வது, அதான் இறைவாக்கு பணி. இந்த இறைவாக்கு சொல்கிறது குறி சொல்கிறது இல்லை. இந்த கிளிச்சோசியம் பார்க்குறது போல் பைபிளை இங்கிட்டு புரட்டி அங்கிட்டு புரட்டி கடவுள் உனக்கு இதை சொல்கிறார் அதை சொல்கிறார் என்று சொல்வதல்ல. அவருடைய ஆவியால் நிரம்பி அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்வது, அவருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைப்பது, இடித்துரைப்பது. எடுத்துரைப்பது, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை வழிநடத்துவார். இடித்துரைப்பது, நீ பல தெய்வங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் பக்கம் வா என்று இடித்துரைப்பது. ஆக இறைவாக்கு உரைப்பது என்பது எடுத்துரைப்பது, இடித்துரைப்பது. நல்லதை சொல்லணும், தீமை இருந்தால் அதை 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 அழிப்பதற்கான வார்த்தையையும் சொல்லணும். அதை பாருங்கள், எசேக்கியேல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னதாகவே அந்த பாபிலோனில் நாடு கடத்தப்பட்ட பொழுது அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு, அந்த நாடு இழந்து ஆலயம் இழந்து தவித்து கொண்டிருந்த மக்களுக்கு அவர் இறைவாக்கு உரைக்கிறார். அந்நாளில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி எனக்குள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. ஆகையினால யார் யாரெல்லாம் இறைவாக்கு உரைக்கக்கூடிய அருள் பெற்றிருக்கிறவர்களோ முதலில் அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்படணும். அவர் பேசுகையில் ஆவி எனக்குள் புகுந்து, ஆண்டவருடைய ஆவியே எனக்குள் புகுந்து பேசினாத்தான் அது இறைவாக்கு. என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும். கிளர்ச்சி செய்தல் என்றால் பாவம். Sin is revolt against God. Revolt against parents. That is sin. எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து கலகம் செய்துள்ளனர். அந்த எதிராக கிளர்ந்து எழுந்து கலகம் செய்வது என்றால் பாவம் செய்வது, கடவுளுக்கு எதிராக. அதில் வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை, கடின இந்த மனமாற்ற முடியாத மக்களிடம் சென்று கடவுளுடைய வார்த்தையை சொல்ல எசேக்கியேலை அனுப்புகிறார். நீ அவர்களிடம் போய், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த ஆவியால், கடவுளுடைய ஆவியால் நிரம்பி பேசக்கூடிய அந்த இறைவாக்கினர்கள் பேசுகின்ற பொழுதே இவர் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகையினால அவங்க செவி சாய்க்கிறாங்களோ சாய்க்கலையோ, உள்ளுக்குள்ளே அவங்களுடைய இதயத்தை குத்தி ஊடுருவக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த இறைவாக்கிலிருந்து வரும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எடுத்துரைப்பது எல்லாருக்கும் கைவந்த கலை. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே பேசுவது, மக்கள் எதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றியே அவர்களுக்கு சொல்வது. ஆனால் தீமையை எதிர்த்து நின்று பேசுகின்ற பொழுது அது இடித்துரைப்பது. இடித்துரைப்பது கோடியில் ஒருத்தருக்கு தான் ஆண்டவர் அந்த அவருடைய ஆவியை புகுத்தி அவருடைய வார்த்தையை பேச வைக்கிறார். அதில் ஒருத்தர் இந்த எசேக்கியேல்.
ஆகையினால அவர் காலத்தில் நிறைய இந்த இந்த யாவே இறைவனுக்கு எதிராக கிளர்ந்த இறைவாக்கினர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த நாடு கடத்தப்பட்ட இந்த நாட்களெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லோரும் ஊருக்கு போயிடுவோம், ஜெருசலேமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இதயத்தில் குளிர்ச்சி கடக்கூடிய வார்த்தைகளாக சொல்கிறாங்க. ஆனால் எசேக்கியேல் அழிவு நிச்சயம், ஆண்டவர் பால் திரும்பாவிட்டால் அழிவு நிச்சயம் என்று இடித்துரைக்கிறார். ஆகையினால இந்த இறைவாக்கினருக்குள்ள தைரியம், துணிவு, அச்சமின்மை அது இந்த இறை போதகர்களுக்கு தேவை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி பாருங்கள், மக்கள் நம்ம கவனிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எதிரியாக இருப்பாங்க, சூழ்ச்சி செய்வாங்க, நம்முடைய குறைகளை கண்டு குத்தி குத்தி காட்டுவாங்க, நம்மளை கடிமைப்படுத்துவார்கள், நம்மை துர்ப்பிரயோகம் செய்வார்கள், நம்மளை எள்ளி நகையாடுவார்கள், வெறுப்பார்கள். இதன் மத்தியிலும் இறைவன் இதை கூறுகிறார் என்று கூறுகிறவரே இறைவாக்கினர். ஆகினால துணிந்து இறைவனுடைய வார்த்தையை சொல்ல முதல் வாசகம் நம்மை அழைக்கிறது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அநியாயத்தை விட்டு விடுவோம், அடக்குமுறையை விட்டு விடுவோம், ஆணவத்தை விட்டு விடுவோம், அதிகாரத்தை விட்டு விடுவோம், அந்த தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விடுவோம், ஊழலை எல்லாம் விட்டு விடுவோம், கடவுளுக்கு ஆகாதது அனைத்தையும் விட்டு விடுவோம். 2வது வாசகத்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமணம், கொரிந்திய நகரம் ஒரு பெரிய நகரம், எல்லா கலாச்சாரத்தையும் உள்ளடக்கியது, எல்லா மக்களையும் உள்ளடக்கியது. இந்த எல்லா கலாச்சாரமும் எல்லா மக்களும் வந்தாவே அங்கே பாவம் பெருகிவிடும். உலகத்தில் இல்லாத எல்லா தப்பு தண்டாக்களையும் செய்யக்கூடிய ஊர் தான் இந்த கொரிந்திய ஊர். அந்த ஊருக்குள்ளே போய் பவுலடிகளார் நற்செய்தியை சொல்கிறாரு. சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால், பாருங்கள் சொல்கிறாரு, பற்ற உயர்ந்த வெளிப்பாடு ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு. பெரிய பிரசங்கியார் மட்டுமல்ல, போயிட்டு கடிதம் எழுதக்கூடியவர், பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளருக்கு ஒரு குறை. அந்த குறையை அவர் சொல்லும் பொழுது என்ன குறைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. உடல் குறையா, ஆன்மீக குறையா, இல்லை என்ன குறை அவருக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு. என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அவர் செய்த பாவமா, அவர் செய்த அந்த கொடூரமா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த முள் தச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன முள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய பெரிய இந்த இறைவாக்கு அறிஞர்களெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஆகையினால இந்த குறைபாடோடு நான் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய இருமாப்பை அப்படியே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. நான் ஒரு பெரிய எழுத்தாளன், ஒரு பேச்சாளன், ஒரு இறைவாக்கு அறிஞன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகையினால அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவரிடம், என் அருள் உனக்கு போதும்,
வலுவின்மையில் தான் வல்லமை நிறை. உன்னுடைய பலவீனத்தில் தான் என் பலன் விளங்கும். உன்னுடைய பாவத்தில் தான் என்னுடைய அருள் உனக்கு தெரியும். நீ பலவீனனாய் இருக்கின்ற பொழுது, அந்த பலவீனத்திற்குள் நான் நுழைகின்ற பொழுது என்னுடைய சக்தி உனக்கு விளங்கும். ஆகையினால் அந்த குறைபாடுகளோடு, தவறுகளோடு, பாவத்தோடு, நோயோடு, குறையோடு வாழ கற்றுக்கொள். முள்ளு தச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த செருப்புக்குள்ளே ஒரு சின்ன கல் போயிடுச்சுன்னா அது அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும்ல, அது போல தான். இல்லைன்னா கண்ணுக்குள்ளே ஏதாவது ஒரு தூசி பட்டுருச்சுன்னா அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அது போலத்தான் இவருக்கு இந்த காலில் தைச்ச அந்த முள் போல் அப்படியே குத்திக்கிட்டே இருக்குது. உன்னை பற்றி பெருமைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும், இகழ்ச்சியிலும், இடரிலும், இன்னலிலும், நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஆகையினால் எனக்கு வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பெரிய பிரசங்கியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் அவுட்லாம் போட்டுட்டு அழைக்கிறார் வா அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் அந்த இருமாப்பெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கும் ஒரு முள் தச்சிக்கிட்டு இருக்கும். அந்த முள்ளை பாரு. அந்த முள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவர் தேவை என்பதை உணர்த்தும். அவருடைய சக்தி தேவை என்பதை உணர்த்தும். உனக்குள்ளே என்ன முள் தச்சிக்கிட்டு இருக்கிறதோ தெரியல. சாதி முள் குத்திக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் அந்த பணவெறி முள் உன்னை குத்திக்கிட்டே இருக்கும். உனக்குள்ளே யாருக்கும் தெரியாத ஒரு நோய் உன்னை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த முள் உன்னுடைய இருமாப்பை கட்டுப்படுத்தி இறைவனுடைய வல்லமையை சுட்டி காட்டி கொண்டிருக்கு. ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய அருள் போதும். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய பெரிய பிரசங்கம் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டாதீங்க. அந்த இருமாப்பெல்லாம் உங்களை குத்தி கொண்டு இருக்கிற முள் ஞாபகப்படுத்தும். உனக்கு இன்னும் ஆண்டவருடைய அருள் தேவை, அவருடைய இரக்கம் தேவை, அவருடைய வல்லமை தேவை. நற்செய்திக்கு வருவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சொந்த ஊருக்கு வரார். இந்த சொந்த ஊருக்கு போகிறாருனாவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செப்டம்பர் மாதம் ஊருக்கு போகிறதா ஒரு சின்ன திட்டம் இருக்குது. டிக்கெட்லாம் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே சந்தோஷத்தை பாருங்கள் உள்ளுக்குள்ளே. இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவும் தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத்தூருக்கு போகிறார். அந்த நாசரேத்தூருக்கு போனால் அங்கே எல்லாரும் இவர் பெரிய அற்புத போதகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ஜெபக்கூடத்தில் வாசகம் வாசிப்பதற்கும் அதை விளக்குவதற்கும் அழைக்கிறார்கள். அந்த ஜெபக்கூடத்தில் வழக்கமான உள்ள போதகர் அந்த ஊருக்கு யாராவது ஒரு புதுசாக வார்த்தையை கொஞ்சம் தெரிஞ்சவர், அதை விளக்கக்கூடியவர் வந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் இயேசுவை பற்றி கலிலேயாக எங்கும் அவர் பெரிய போதகர், ஒரு பெரிய அற்புதர் என்றெல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அவர் கேட்ட உடனே இந்த நம்பிக்கையற்ற அந்த நாசரேத்தூர் மக்கள், இரக்கமற்ற அந்த நாசரேத்தூர் மக்கள், அந்த பாவம் நிறைந்த அந்த நாசரேத்தூர் மக்கள் என்ன செய்கிறாங்க? அவருடைய அந்த போதனையை கேட்ட உடனே, இவர் தச்சர் அல்லவா, என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம், என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்லமை செயல்கள், நல்ல தச்சு பொருட்களெல்லாம் செய்து கொடுக்குற தச்சன் என்றால் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. கட்டடக்கலை, ஓகே, அந்த இன்ஜினியர் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அந்த தச்சர்கள்
அந்த வார்த்தைக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இவர் தச்சன் அல்லவா, மரியாவின் மகன் தானே. தச்சன்னா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அந்த தோராவெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, மோயிசின் சட்டங்களையெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இப்படி ஒன்றுமே படிக்காத அவர் எப்படி இந்த ஞானத்தால் நிரம்பி போதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அப்படியே தக 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 தகன்னு அந்த பொறாமை எரியுது. அப்போ தச்சனின் மகன்னா அந்த தொழிலை குறித்து அவரை இகழ்ச்சி செய்கிறாங்க. மரியாயின் மகன் அப்படின்னா, மரியாள் ஆண் துணையின்றி இயேசுவை பெற்றெடுக்கிறார் என்ற கதை கொஞ்சம் அந்த நாசரேத்தூரில் கசிய தொடங்குகிறது. பரிசுத்த ஆவியினால் அவள் குழந்தையை பெற்றிருக்க. ஆகினால தகப்பன் யார் என்று தெரியாத மகன் அல்லவா தாய் பேரை சொல்லி அழைக்கின்ற பொழுது, அப்போ தகப்பனார் யார்? யூத சமுதாயத்தில் தகப்பனாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இவர் இன்னார் மகன் அப்படின்வாங்க. அதில் சூசையின் மகன் கூட இதில் சொல்ல, இவர் தச்சன் அல்லவா. ஓகே, இவருடைய தச்சன் அல்லவா, தச்சனுடைய மகன் கூட சொல்லலை. பிறகு மரியாளின் மகன் தானே அப்படின்னா தகப்பனார் இல்லாதவர். பிறகு யாக்கோப்பு, மோசே, யூதா, சீமோன் ஆகிய இவருடைய சகோதரர்கள் சகோதரிகள். அப்போ எத்தனை குழந்தைகள் மாதாவுக்கு? இதெல்லாம் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், அந்த சகோதர சகோதரி உறவுள்ளவர்கள். அதனால் மாதாவுக்கு இத்தனை பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அத்தனை பிள்ளைகளாம் கிடையாது, ஒரே ஒரு பிள்ளை தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தூய ஆவியினால் கற்பம் தரித்து பெற்ற பிள்ளை. அதனால் மற்றவங்களெல்லாம் இந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள் அவங்களெல்லாம் சகோதர சகோதரிகள் தான் சொல்லுவோம். சரி, அது இருக்கட்டும். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இந்த இறைவாக்க சொன்னாவே, அந்த இடித்துரைத்தாவே அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் நம் வீட்டிலும் தவிர மற்ற இறைவாக்கினருக்கு மதிப்பு பெற்றவர், சொந்த ஊரில் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கினார். தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவர் செய்யவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் நம்ம நம்பினா தான் அங்கே அற்புதம் நடக்கும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்து தரிக்கிற இன்னொரு அவதாரம், இவர் ஒரு பெரிய இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினர் என்ற அவதாரத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் சொந்த ஊர்லே எதிர்ப்பு, சொந்த ஊர்லே வெறுப்பு, சொந்த ஊர்லே அவரை எள்ளி நகையாடுகிறார்கள். மரியாளின் மகன் என்கிறார்கள், அவருடைய சகோதர சகோதரிகளை சுட்டி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் காட்டிட்டு இவற்றை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கையற்ற அந்த சமுதாயத்தை ஒன்றும் செய்ய முடியல. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாக்கினருக்குடைய துணிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த இறைவாக்கு, அந்த துணிவு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தூரில் தன்னுடைய இன்னொரு அவதாரமாகிய இறைவாக்கினர் அவதாரத்தை காட்டுகின்ற பொழுது அவர்களெல்லாம் இவர் எப்படி இறைவாக்கினர், இவருடைய குடும்பத்தை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடுகிறார்கள். நமக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எதிர்ப்பு வரக்கூடிய சக்திகளை எல்லாம் அதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்மளை எதுக்குறாங்களா அவங்கள மதிப்போம். நம்மளை அவங்க ஒன்று செய்ய முடியாது. அதனால் அந்த வெறுப்பை மிகைப்படுத்த வேண்டாம். அந்த வெறுப்பு நம்முடைய தொழிலை பாதிக்கக்கூடாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அந்த வெறுப்பிலிருந்து நாம் ஏதாவது பாடம் கற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும்.
பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது மத்தியிலும் நிறைய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். அருகில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தீமையை கண்டு வெகுண்டு எழக்கூடியவர்கள், தீமையை கண்டு பத்திரிகையில் எழுதக்கூடியவர்கள், தீமையை கண்டு உறக்க சொல்லக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நாம் பாராட்ட கற்றுக்கொள்ளோம். நம்முடைய குடும்பத்திலே இருப்பாங்க. நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். குழந்தைகள் கூட பெற்றோர்களை இறைவாக்கினருக்குடைய அந்த துணிவோடு நீங்கள் செய்தது தப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆகையினால அந்த இறைவாக்கினருக்குள்ள அந்த துணிவு பிரியமான சகோதர சகோதரிகளே இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் ஆயர் ஆக்கிட்டாங்கன்னா அந்த ஆயருக்குள்ள பின்னணி எல்லாம் இவர் இந்த ஊர், இவர் இந்த ஜாதி, இந்த குலம், இந்த வேலை பார்த்தவர், இவருக்கு அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு, பங்கு சாமியார் ஆகிட்டா இவர் எந்த ஊர் அப்படின்னு அவருடைய குலம் கோத்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அவரை ஒரு வழி பண்ணுறது. இந்த சிஸ்டருங்க சபையிலையும் இந்த சகோதரர்கள் சபையிலையும் இந்த துறவிகள் ஆண்பால் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் ஜென்ரல் ஆகிட்டாங்கன்னா அவரை பற்றி போட்டு கிளின்னு கிழித்து ஒரு வழி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாத்தையும் மாற்றி இயேசு தூய ஆவியினால் பிறந்தவர். அந்த தூய ஆவியின் வல்லமையால் அவர் பேசுகிறார். எசேக்கியேல் எவ்வாறு அந்த ஆவியால் நிரம்பி பேசினாரோ அதே போல் இயேசுவும் ஆவியால் நிரம்பி பேசுகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தீமைக்கு எதிராக நம்முடைய ஆண்டவருடைய ஆவியால் நிரம்பி அந்த தீமையை இடித்துரைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவாராக. ஆகையினால இந்த இறைவாக்கு பணி எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. எல்லாரும் துணிஞ்சு நிற்கக்கூடிய கிடையாது. ஆகையினால இந்த இறைவாக்கு பணியை பெற்றவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர் சார்பாக நின்று பேசுவார்களாக. அவர் சார்பாக நின்று அவருடைய குரலை ஓங்க ஒலிப்பார்களாக. ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும். எங்களையெல்லாம் இன்று இறைவாக்கினராக அழைத்தீரே, அந்த திருமுழுக்கினால் அந்த இறைவாக்கு பணியை நாங்கள் துணிந்து செய்ய அருள் தாரும். தீமையை கண்டு வெகுண்டு எழுந்து பேசக்கூடிய ஒரு வல்லமையை தாரும். ஆசீர்வதியும். இந்த வாரம் உம்முடைய வார்த்தையை துணிந்து சொல்லக்கூடிய வாரமாக அமைவதாக. ஆமென்.